எடப்பாடி அவர்கள் வந்து தொடர்ந்து 10 தோல்விக்கு பிறகு இன்றைக்கி 11வது தோல்வியும் அடைச்சிருக்காரு. அப்படிங்கும்போது இதை உடச்சிட முடியும்னு நம்பினாங்க. ஆனால் இன்றைக்கும் பால் வந்து எடப்பாடி அவர்களுடைய கோர்ட்டில் தான் இருக்குது. எப்படின்னா ஃப்ளோ டெஸ்ட் பண்ணும்போது அவர் என்ன செய்கிறாரு, ஜெயஸ்ரீ பிரபாகரன் அதான் அவருக்கு சில ஒரு ஐடியா வந்து முழுசாக செய்ய முடியலங்கிறது நினைக்கிறேன். ஏன் எப்படி நினைக்கிறேன்னா, அந்த ஃப்ளோ டெஸ்ட்டில் ஆம் இல்லைன்னு கேட்டிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ஜெயஸ்ரீ பிரபாகரன் என்ன பண்ணுறாரு, 25 எம்எல்ஏக்களையும் அவர் பேர் குறித்து எழுதி வைக்கிறாருங்க. அப்போது இது வந்து மகாராஷ்டிராவுக்கு எதிரான ஒரு வழக்கில், ஒரு உச்சநீதிமன்றம் கொடுத்த வழக்கில் அதில் வந்து தீர்ப்பு எப்படி வந்துச்சுன்னா எம்எல்ஏவுக்கான பதவி நீக்கம் செய்ய முடியும். ஏன்னா அதைத்தான் கோட் பண்ணுறார். இப்போது இபிஎஸ் வந்து அதை தான் கோட் பண்ணுறார். அதனால தான் இப்போ இன்றைக்கி அமைச்சரவைகளில் வந்து அமைச்சரவையில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்றா கூட அதிமுகவை சேர்க்கலை. ஏன்னா சேர்த்து அதன் மூலம் ஒரு அமைச்சர் பதவி கொடுத்த பிறகு அவங்கள நீக்கிற மாதிரியான சூழல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ வந்து நமக்கான கிரெடிட் போயிடும் அப்படின்னு நம்புகிறார். அதனால தான் தரல. சரி, அப்போது வந்து இவர் வந்து சின்ன சிறுபிள்ளைத்தனமாக இருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எங்கே வருது? அவர் வந்து இந்த ரத்தன் பண்டிட்டை வந்து அரசு அதிகாரியாக சிறப்பு அதிகாரியாக மாற்றுறாரு. உடனே பிரேமலதா அம்மையார் பேசுகிற உடனே தூக்கிறாரு. அப்போ இவருக்கு வந்து ஏற்கனவே வந்து அந்த ஐடியாலஜி இல்லையா, சித்தாந்தம் அவருடைய ஐடியாவில் வந்து இது மாதிரி போட்டுட்டு எடுக்கிறது நல்லதா அப்படின்னு பார்த்தா கூட அதுலேயும் ஒரு அழகியலான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நாங்கள் எதிர்க்கட்சிகள் சொல்வதையும் நம்புகிறோம், அதை ஒபே பண்ணுறோம் அப்படிங்கிறதாங்க. ஏன்னா இதில் வந்து நானே தான் தோண்டித்தனமாக செயல்படலை. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து தான் தோண்டித்தனமாக செயல்பட்டதுனால தான் அப்படி ஆச்சு. ஏன்னா அவர்கள் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க, அதை கொண்டு வந்து அது வேணான்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா வேங்கை வெயில் போன்ற ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு போன்றதில் விசிகாவுக்கு எதிராக செயல்பட்டால் கூட விசிகா வந்து அவர்களோடு அடங்கி போனார்கள். ஆனால் இங்கே அடங்கி போக மாட்டாங்க. ஆனால் இவர்களை அதனால தான் அமைச்சரவைக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா அவங்களும் சேர்ந்து இது பயணிக்கும் போது நம்ம மேலே பெரிய குற்றச்சாட்டுகளை வைக்க முடியாதுன்னு நம்புகிறாங்க.